விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன், சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் பராசக்தி. இந்த 2 படமும் கிளாஷ் ஆகிறது ஒரு பெரிய டாக்கா மாறிடுச்சு. ஏன் பராசக்தி வந்து ஜனநாயகனோட வரக்கூடாதா அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், இல்ல விஜயை பிடிக்காதவங்க அவங்கலாம் வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அந்த கம்பேரிசன் சரியானதா முதல்ல? விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது. பொங்கல்ன்றது ஒரு பெரிய ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய ஒரு டைம். அதில் வந்து எந்த படங்கள் வேணாலும் வரலாம், யாரோட வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசனாக விஜயா சிவகார்த்திகேயனா அப்படின்னு 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு சிவகார்த்தியுடைய வளர்ச்சின்றது இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. இப்போ நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயனையும் விஜயையும் அப்படியே வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். இன்றைக்கி அவர் வந்து வெங்கட் பிரபுவோட ஒரு படம் பண்ண போகிறாரு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்காக. அந்த படத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம்ன்றது 45 கோடி தான். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் பராசக்தியில் எடுத்துக்கிட்டாலும் பராசக்தியில் வந்து ஒரு 3 சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 3 சாங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 11 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு சாங் வந்து ஒரு 7.2 மில்லியன் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த சாங் வந்து 13 மில்லியன் போயிருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த சாங் ஃபஸ்ட் சாங் வந்து உங்களுக்கு ஒரு 17 மில்லியன் போயிருக்கு. இப்போ விஜயினுடைய சாங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனுக்காக சொல்கிறேன் நான். இப்போ ஜனநாயகன் படத்தில் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தது, அந்த சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி கச்சேரி, அது வந்து 81 மில்லியன் ப்ளஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 32 மில்லியன் ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரண்ட் சினாரியோ. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து விஜய் சிவகார்த்திகேயன் டாபிக் வந்து திருப்பி பேசுகிறது மூலமாக அது நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மானிட்டைசேஷன் கேப்பபிலிட்டி உருவாக்குன்றதுனால நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஆக்சுவல் கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வெரி ஹியூஜ். அதனால தான் இன்றைக்கி அடுத்தடுத்து அவருடைய அப்டேட்லாம் நம்ம என்ன வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸுக்கு அந்த படக்குழுவே வந்து டீமே பிளான் பண்ணுறாங்க. இப்போ எப்படி பராசக்தி இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் 28 வரையும் அந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்களோ, த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி வச்சுருக்காங்களோ, அதை தாண்டி இன்றைக்கி வந்து மலேசியாவில் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச் வந்து பெரிய அளவில் பேசப்படும். இப்போயே பார்த்தீங்கன்னா விஜயோட கனெக்டடாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் அவர் படத்தில் பாடிய சிங்கர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆன்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு கச்சேரியாக தான் அது இருக்க போகுது. அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா 80,000 ப்ளஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 1,00,000 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் ஏதோ ஒரு டிவியில் வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜீயில் வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் அது பேசப்படும். நிச்சயமாக அதை எப்படியாவது பார்க்கணுங்க. எப்படி படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு போயிட்டு வந்தவங்க பேசுவாங்க. அதே மாதிரி அதை நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும்போதும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் அவர் பண்ண படங்கள் இருக்குது. விஜயோட கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காதுன்றது எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அவருடைய கெரியர் பெருசு, அவருடைய ஃபேன் பேஸ் இது எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவரும் வந்து ஒரு விஜய் டிவியில் ஒரு ஸ்டாராக இருந்து வரும்போதே வந்து அவரும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கோட தான் வராரு. அவர் ஒரு டிவி ஆங்கராக இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது. அதுலேருந்து படத்துக்குள்ளே வராரு. வந்த அப்புறம் மெரினா ஃபஸ்ட்டு படம் சுமாராக போகுது. அதுக்கடுத்து எதிர்நீச்சல் பண்ணுறாரு. தனுஷ் கேமியோ பண்ண படம், அந்த ஒரு சாங்குக்கு வருவார் இல்லையா, அந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே கொண்டாடினாங்க. அவருடைய ஹியூமர் சென்ஸ் நல்லா இருந்தது, அவருடைய டான்ஸு அவருக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அப்படியான ஒரு அறிமுகத்தோடு வந்த சிவகார்த்திகேயனும் இன்றைக்கி வந்து அவர் கண்டென்ட் நல்லா இருக்குது, அவர் ஃபெஸ்டிவலுக்கு வரக்கூடிய படம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம்னா நம்பி இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு இமேஜை வந்து அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா, அதை இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிறது இந்த அது இது காலத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன திரையிலேருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ரியோ முதற்கொண்டு சின்ன திரையிலேருந்து வந்த ஒரு ஆள் தான். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ஃபார்முலாலாம் வந்து சிவகார்த்திகேயன் ஃபார்முலா தான். அவங்க ரூட்டு போட்டு கொடுத்ததே சிவகார்த்திகேயன் தான். டிவியில் ஆங்கராக இருந்தால் ஒரு ஆக்டர் ஆகி ஒரு பாப்புலராக ஸ்டாராக மாறலான்றதுக்கான வழிகாட்டியே சிவகார்த்திகேயன். அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படம் கிடைக்காதவர்கள் தானாகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அதில் வந்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா 1 மில்லியன் ஈஸியாக கிராஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கான கேப்பபிலிட்டி வளர்த்துருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் அஸ் எ ஸ்டாராக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யாவுடைய உழைப்பு, ஒரு விக்ரமுடைய உழைப்பு, ஒரு ஜெயம் ரவியுடைய உழைப்பு, இதெல்லாம் மிகப்பெரியது. ஒரு சிம்பு, தனுஷுடைய உழைப்பெல்லாம் மிகப்பெரியது.
அவங்களாம் ஒரு பேய் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காலத்தில் அவங்க பண்ண படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சூர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூர்யாவுக்கு வந்து ஒரு சிங்கத்தை சொல்லலாம், ஒரு அயனை சொல்லலாம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படங்களாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிக்காதவன்லாம் வந்து வேட்டைக்காரனோட போட்டி போட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். படிக்காதவன் மிகப்பெரிய ஹிட்டு. விஜய் படம் வந்திருந்தால் கூட படிக்காதவன் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேய் ஹிட்டு கொடுத்த நடிகர்களாக அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆடுகளத்தை எடுத்துக்கோங்க, அசுரன் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்றது சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் தான் நினைக்கிறேன். ஒன்று வந்து டாக்டர், இன்னொன்று வந்து அமரன். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 படங்கள் தான் அவங்களது வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு கிடையாது. இப்போ ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு வெற்றி திரைப்படங்கள் அந்த மாதிரி தான் அதை கேட்டகரைஸ் பண்ணலாமே தவிர, ஒரு பெரிய ஹீரோயினுடைய அந்த ஒரு வசூலை வந்து அதை ஈட்டி தந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு கிடையாது. அது வந்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படம், ஒரு வெற்றி திரைப்படம், அந்த அளவுக்கு தான் நீங்கள் வச்சுக்க முடியுமே தவிர, ஒரு பேய் ஹிட்டு, ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு, இப்படி ஒரு படம் வந்து வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் தனுஷ்க்கு நம்ம பேசணும். அதே மாதிரி சிம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வல்லவன்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய ஹிட்டு. சிம்புடைய படத்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் எந்த அளவுக்கு விஜய் அஜித்துக்கு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு சிம்புக்கு இருந்தது. ரசிகர் பட்டாளமும் இருந்தது, அவருடைய படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்படியான வெற்றி திரைப்படங்கள்லாம் அவங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோவுக்கும் வந்து வெற்றி திரைப்படங்கள்னு நீங்கள் அடுக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு டாக்டர்ன்றது ஒரு வெற்றி திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த அமரன்றது வெற்றி திரைப்படம். டாக்டர்ன்ற படம் வந்து ஒரு கோவிட் டைமில் மாஸ்டர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வந்த ஒரு படம். அந்த டைமில் இந்த டாக் ஹியூமர் அப்படின்றது ஒர்க் ஆச்சு. சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டார். நெல்சன் என்ன சொன்னாரோ அதை கேட்டிருப்பார், அவ்வளோதான். ஒரு கண்ணாடி போட்டு நெக் பட்டன் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டைட்டாக ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக இருக்கும். எந்த இடத்துலையும் காமெடி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். எது சிவகார்த்திகேயனுக்கு இயல்பாக வருமோ, நீங்கள் சொன்ன மாதிரி அது இது எதில் என்னென்னலாம் பண்ணாரோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்க மாட்டார். அமைதியாக இருப்பார். நெல்சன் சொன்னதை கேட்டு நடிச்சிருப்பார். அது வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுது. அமரன் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ஆன் ஸ்டோரி, முகுந்த் வரதராஜனுடைய ஸ்டோரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியுடைய நடிப்பு, அப்புறம் வந்து அந்த இயக்குனருடைய யதார்த்தமான காட்சி அமைப்பு எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தது. முக்கியமான காரணம் அது வசூல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு அந்த டைமில் பெரிய படங்கள்னு சிவகார்த்திகேயனோட போட்டி போடும் அளவுக்கு எந்த படங்களும் வரல. அப்புறம் ரெட் ஜெயண்டுடைய டிஸ்ட்ரிபியூஷனு, கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றப்ப அந்த படம் வந்து ஒரு சரியான ஒரு படமாக அவருக்கு அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அதுக்கு பிறகு வந்த மதராசி பற்றி யாருமே பேசுறதில்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அமரனை சொல்கிறாங்களே தவிர அதுக்கிடையில் பெரிய ஒரு காம்பினேஷனில் முருகதாஸோட ஒரு காம்பினேஷனோட வந்த படம் வந்து மதராசி. அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் 100 crore தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனுடைய பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சுது. எல்லா காம்பினேஷன் இருந்தது, அதுலேயும் அனிருத் தான் மியூசிக்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து அவருக்கு பாசிட்டிவாக தானே இருந்தது. ஏன் அது வந்து வெற்றி படம் ஆகலை? ஸோ இந்த டைம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் இதில் வந்து அரசியல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜயுடைய கடைசி படம், இதில் எதுவும் வசூல் வந்து ஜனநாயகன் படத்துக்கு குறைவாக வந்துருமோ, தியேட்டர் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு கவலை வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரையில் 1100 தியேட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் பாதி பிரித்தாங்கன்னா ஜனநாயகனுக்கு எதுவும் வசூல் வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்ற கவலையில் தான் ஐ திங்க் சிவகார்த்திகேயனை கார்னர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள். இப்போ நீங்கள் இத்தனை விஷயங்கள் சொன்னாலும் இப்போ நம்ம ஒரு படத்துடைய வெற்றின்றது எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ கோட் படம் வந்து நல்லா வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் பிரசாந்த் நடிச்சிருக்காரு, அதில் வந்து பிரபுதேவா நடிச்சிருக்காருன்னு நம்ம யாரும் சொல்லலை. லியோ நல்லா போச்சு அப்படின்றதுனால அதில் அர்ஜுன் நடிச்சிருக்காரு, ஆக்ஷன் கிங்காக தான் போனாங்கன்னு சொல்லுது. இது விஜய் படம், விஜய்க்காக வந்த வசூல் தான். அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனுடைய வெற்றியை வந்து நம்ம வெற்றின்னு வரும்போது அதை இன்னொருத்தர் பேரில் எழுதிட்டு தோல்வின்னு வரும்போது மட்டும் அந்த சிவகார்த்திகேயன் பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அவருக்கு நிறைய தோல்வி படங்கள் இருந்திருக்கு.
அத்தனை தோல்வி படங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் சாட்டர்டே சண்டேல நம்ம இந்த படத்துக்கு போகலான்ற இடத்துல ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து சிவகார்த்திகேயன் வந்திருக்காருங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. அதுக்கு அவருடைய ஹியூமர் சென்ஸு, டிவியில் அவர் போட்ட பேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அவருக்கு அந்த திரை வாழ்க்கை, திரை பயணம் அப்படிங்கிறது 2011 தொடங்கியிருந்தாலும் அங்கே சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடியே டெலிவிஷனில் வந்து அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டார். டிவியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சிவகார்த்திகேயன். அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சினிமாவுக்குள்ளே வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. வந்த எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரல. அதுவும் இப்போது இந்த விஜய் அஜித் காலகட்டத்துக்கு பிறகு சிம்பு தனுஷ்னு ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இந்த விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகேயனை சொல்லலாம். அவருக்கு தான் அப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. சிம்பு தனுஷ் படங்களுக்கு கூட எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடும். பட் வந்து கேரண்டீடாக ஒரு மினிமம் கேரண்டி இருக்கக்கூடிய ஹீரோவாக வரல. அப்படி இருக்கும்போது இப்போ பராசக்தி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு, பொலிட்டிக்கல் ரிலவெண்ட்டான சப்ஜெக்ட்டு, ரவி மோகன், இன்னொரு பக்கம் அதர்வா மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் சப்ஜெக்ட். இதுக்கு வந்து பெரிய நெகட்டிவிட்டின்றது இப்போ விஜய் ரசிகர்கள் வேணால் பராசக்தி படத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதன் மீது வந்து ஒரு வெறுப்பு அவங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி வேற யாருக்குமே வெறுப்பு இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. பட் விஜய் படத்துக்கு எடுத்துக்கிட்டோம், ஜனநாயகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ தான். பட் அரசியலுக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு சொல்லும்போது அவரை பிடிக்காதவர்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு போட்டி எண்ணம் இருந்திருக்குமே தவிர வேற யாருக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அஜித் ரசிகர்களில் ஒரு தரப்பினர் அப்படி இருக்கலாம். பொலிட்டிக்கலாக நிறைய பேர் டிவைட் ஆகியிருப்பாங்க, ஐடியாலஜிக்கலாக டிவைட் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து தியேட்டரில் போய் படம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து ஒய் நாட் பராசக்தி ஏன் அங்கே இருக்கக்கூடாது? பராசக்தி ஏன் வந்து அதுவும் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கக்கூடாது? இது ஒரு தரப்பாக வந்து விஜய் ரசிகர்கள் பார்வையில் இது விஜயோட கடைசி படம், அதை மட்டும்தான் கொண்டாடணுன்றதே சரியான போக்கா இருக்குமா? இப்போ நிறைய தியேட்டர் ஓனர்ஸும் பேசியிருக்காங்க, நிறைய யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் கூட அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு 32 இயர்ஸ் வந்து இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் தான் வேற்று மொழி படங்களில் நடிக்காத நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து இப்போ விஜயகாந்த் வந்து தமிழ் படத்தை தவிர வேறு எந்த படங்கள்லையும் நடிச்சதில்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவர் வந்து வேற்று மொழியில் ஹீரோவாக எந்த படத்துலையுமே நடித்தது கிடையாது. அவர் நடித்தது எல்லாமே காலிவுட்டை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. இப்போ மற்ற நடிகர்கள் நீங்கள் வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ஈவன் அஜித்தாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸ் படம்லாம் டைரக்ட் தெலுங்கு படம் தான் அது. மற்றவர்கள்லாம் அங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. தனுஷ் முதற்கொண்டு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒன்று. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இதுதான் கடைசி படம்னு சொல்லும்போது மேபி அவருக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப் ரங்கநாதன் டியூட் படம் வந்து குட் பேட் அக்லியோட போட்டி போட போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே வந்து நாங்கள் சீனியர் ஒருத்தர் வரும்போது நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணாங்க. இதே தான் சூர்யா பண்ணார். வேட்டையன் படமும் கங்குவா படமும் ஒரே நேரத்தில் வர மாதிரியான டாக்ஸ் இருந்தது. சூர்யா வந்து வெளிப்படையாக ரஜினி சார் படம் வரும்போது நான் தள்ளியே வர்றோம் நாங்கள் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு ஒரு பக்கம் சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனை வந்து இன்னைக்கு ஒரு குடும்பங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு விஜய்க்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. ஏன்னா 2-3 மேடைகளில் விஜய் வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை அக்னாலேஜ் பண்ணியிருப்பார். ஒன்று இந்த குழந்தைகளுடைய இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஹீரோ ஆகிட்டீங்களே, ஏன் இன்னும் ஆங்கரிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது. அப்புறம் அவருடைய அந்த கோட் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சியில் அவரை வந்து நடிக்க ஒத்துக்கொண்டது அப்படின்றதே பெரிய விஷயம் இல்லை. இப்போ வெங்கட் பிரபு தன்னுடைய ஒரு ஆசைக்காக அவர்கிட்ட கேட்டிருப்பார். விஜய் நோ சொல்லிட்டா நோ தானே. அந்த காட்சி ஒன்றும் சிவகார்த்திகேயன் இல்லைன்னா அந்த படமே ஃப்ளாப் அப்படின்ற மாதிரியான காட்சி கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ். ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு போகிறதுனால அவருடைய ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகேயனும் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இதில் லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்கே தவிர விஜய்க்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது அந்த படத்தை தாண்டி. அப்படின்றப்ப அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லை சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் விஜயோட போட்டி போடணுன்னு ரொம்ப ஒரு வேகமாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது பொதுவெளியில் அப்படின்னு. இப்போ வந்து சிவகார்த்திகேயனுடைய திறமையை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. சிவகார்த்திகேயனை விட வந்து திறமையான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. பல வெற்றி திரைப்படங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து சிவகார்த்திகேயன் சரியாக பயன்படுத்தி
தன்னை வந்து ஒரு தனித்துவமான ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பேசும்போதே சொன்னோம், சிவகார்த்திகேயனுடைய இன்றைய மார்க்கெட் அப்படின்றது 45 crore தான். அவருடைய சேலரின்றது 45 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு. அந்த அடுத்து பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு அதுதான் சம்பளம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி சூழல் இருக்குது. ரெண்டாவது, அவர்கிட்ட பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்குது அப்படின்னா உடனடியாக தன்னுடைய வருமானத்தை கூட குறைத்து கொண்டு, இல்லை வந்து அதில் வந்து ரெவன்யூ ஷேர் மெத்தடுக்கு போய் அந்த படம் வெளியாவதை வந்து உறுதி செய்கிறாரு அப்படின்றது தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணமாக சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி நம்ம வந்து ஜனநாயகனோட போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? பொதுவாக இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம்ன்றது அது. சிவகார்த்திகேயன் வந்து 2023 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தனுஷை டார்கெட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் மேடையில் பேசியிருப்பார். அயலான் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் வந்து நான் தூக்கி விட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, யாரையும் தூக்கி விடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று தனுஷை டார்கெட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த அமரன் படத்துடைய அந்த ட்ரெய்லருக்கு கூட பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. நீங்கள் அமரன் படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால சொல்கிறேன். அதே காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி இமான் அவர்கள் வந்து 2023 நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு யூடியூப் பேட்டியில் சிவகார்த்திகேயனுடைய நம்பிக்கை துரோகத்தை பற்றி அவர் பேசியிருப்பார். அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. அதற்கு சிவகார்த்திகேயன் எப்படியெல்லாம் வந்து அதை சரி செய்ய வேண்டும் என்று எல்லார்ட்டையும் முயற்சி பண்ணி அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்ணார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட முடிஞ்சுது. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயனுடைய கிராஃப் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக எப்பயுமே இருந்ததில்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் அவர் பண்ண படங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம 2014 எடுத்துப்போம். 2014 மான் கராத்தே, காக்கி சட்டை 2 படமே வந்து பெரிய அளவில் போகலை. உங்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் 2015 பண்ணுறாரு, அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. 2016 ரெமோ பண்ணுறாரு, பெரிய அளவில் அது போகலை, சாங்ஸ் ஹிட்டே தவிர படம் வந்து பெரிய ஹிட்டு கிடையாது. 2017 வேலைக்காரன் பண்ணுறாரு, அதுவும் பெரிய ஹிட்டு கிடையாது. அதே மாதிரி 2018 சீமராஜா பண்ணுறாரு, பெரிய ஃப்ளாப்பு. கனாவில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார், அது அவருடைய ப்ரொடக்ஷன், அது வந்து ஹிட்டு. அப்புறம் வந்து 2018 வந்து மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணுறாரு, அதுவும் பெரிய ஃப்ளாப்பு, நயன்தாராவோட பண்ணது. அது பிறகு 2019 பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மாதிரி அவருக்கு நீண்ட ஒரு நெடிய நிதி பிரச்சனைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைன்றது ஒரு பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு ஹீரோன்ற படம் பண்ணார், அது பெரிய ஃப்ளாப்பு, அர்ஜுன் நடிச்சிருப்பார், அது பெரிய ஃப்ளாப்பு. 2021 டாக்டர், அது பெரிய ஹிட்டு. டான் பெரிய ஹிட்டு. அப்புறம் பிரின்ஸ் வந்து பெரிய ஃப்ளாப்பு, அதெல்லாம் 2022. 2023 பார்த்தீங்கன்னா மாவீரன் பண்ணுறாரு, அது வந்து ஆவரேஜ் ஹிட்டு. அப்புறம் 2023 அயலான் பண்ணுறாரு, அயலானும் அதே மாதிரி தான், அது வந்து பெரிய ஃப்ளாப்பு தான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பெரிய லாஸ் கொடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2024 கெஸ்ட் அப்பியரன்ஸ் கோட்டில், 2024 அமரன், 2025 மதராசி, அதுவும் பெரிய ஹிட்டு கிடையாது. 2026 பராசக்தி வரப்போகுது. இவருடைய கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஆன் பேப்பர்ஸ் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுக்கும் வெளியில் நம்ம யூடியூப்பில் இல்லை வந்து அவரை பற்றி பாசிட்டிவாக பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுன்னு எடுத்து பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் தன்னை வந்து ஒரு லீடிங் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு அவர் நிறைய முயற்சிகளை பண்ணுறாரு அப்படின்றத நானுமே கவனிச்சிருக்கேன். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கூட வந்து நல்ல கண் ஐயாவை போய் பார்க்குறது, யாராவது வந்து நல்ல படம் பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது, செஸ்ஸில் வெற்றி பெற்று வந்த குகேஷை கூப்பிட்டு பாராட்டுறதுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்னெல்லாம் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு தன்மை சிவகார்த்திகேயன்கிட்டே இருந்திருக்கு. பல நேரங்களில் வந்து சோஷியல் இஷ்யூஸில் கூட ஓரளவுக்கு தன்னுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத வெளிப்படுத்துவார். விஜய்க்கு இல்லாத இன்னொரு விஷயம் சிவகார்த்திகேயன் என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் ரஜினி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். பாராட்டுறதை தாண்டி அரசியல் கட்சிகளோட வந்து ஒரு நட்புறவை நல்லுறவை மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ திமுகவோடு ஒரு நெருக்கம் காட்டுவார். அதே நேரத்தில் அவருடைய அமரன் படத்துக்கு பிஜேபி தலைவர்கள் கூட வந்து பாராட்டினாங்க. திமுக தவிர்த்து பிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, மற்ற காங்கிரஸாக இருக்கட்டும், வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை கூட போய் சந்திக்கிறது, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் கலந்துக்கிறதுன்னு சொல்லி பொலிட்டிக்கலாகவும் தனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கிறத அவர் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறாரு. அதை வந்து அவர் தன்னுடைய வளர்ச்சிக்கு உதவும் தானே. இப்போ அரசியலில் நீங்கள் சினிமாவில் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும். விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டார். எங்கேயுமே அவர் வந்து
அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருக்க மாதிரி இருக்காது. இந்த அதிமுகவோட கூட்டணி வச்சது, செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திச்ச சில ஃபோட்டோஸை நம்ம பார்க்கலாம். கலைஞரை வந்து சில இடங்களை சந்திச்சிருப்பார். அதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அரசியல்வாதியோடையும் அவருக்கு வந்து ஒரு ரேப்போங்கிறது இருக்காது. பட் சிவகார்த்திகேயன் வந்து அதை இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரார். இல்லை, அவர் வந்து எல்லா அரசியல் தலைவர்களோடையும் கனெக்ட் ஆகிருக்காரா அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது. சிவகார்த்திகேயனை பொறுத்தவரையில் அவர் வந்து ஈசட் 40 இஸ் ப்ரைம் ஏஜ்னு சொல்லலாம். இந்த ஏஜில் வந்து நம்ம சரியாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற மூலமாக ஒரு மாஸ் ஹீரோ அப்பீல் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படங்கள் வந்து தேர்வு பண்ணுறதுல நம்ம சரியாக பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். மேபி அவரும் விஜய் மாதிரி எதிர்காலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வர்றதுக்கு கூட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் கனெக்ட் இருக்கிற வழியே அதிமுக தலைவர்களை அவர் போய் சந்திச்சு சீமானோடைய ஒரு நல்ல நட்பில் இருக்கு சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு சில தலைவர்களுடைய கான்டாக்ட் ஏன் தேவைன்னா, அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக யாராவது வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்ரோச் தான் இருக்கே தவிர, சினிமாவை தாண்டி ஜனரஞ்சகமாக வந்து எல்லா அரசியல் கட்சிகளோடையும் தொடர்பு வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ வந்து அதிமுகலையோ பாஜகலையோ அவருக்கு தொடர்பு இருக்கா? அவர் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை மேடைகளில் அவர் பார்க்க முடியுதுன்னா திமுக சார்ந்த நிறுவனங்களோடு அவர் வந்து படம் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்களோட நெருக்கமாக இருப்பதன் மூலமாக நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானோட நட்பு பாராட்டுறாரு. ஸோ அந்த நட்பு எந்த வகையில் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் வந்து எப்பெல்லாம் வந்து குரல் கொடுப்பார், ஒரு சினிமா துறை சார்ந்து ஒரு உச்ச நடிகருக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பார். ஸோ தட் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. ஸோ இப்போ அது அந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் தானே தவிர பெரிய அளவில் வந்து ஜனரஞ்சகமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் டச்சில் இருக்கார் அப்படின்றத நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து தன்னை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாருன்னு சொல்லும்போது எல்லா ஹீரோக்களும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விஜய் அதை பண்ணியிருக்காரு, அஜித் ஒரு கட்டத்தில் பண்ணியிருப்பார், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்கள் எல்லாருமே சிம்பு, தனுஷ்னு எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இப்போ இவருடைய படங்களில் இன்னொரு பேட்டர்ன் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவருடைய அந்த படத்துக்கான டைட்டில் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ஆரம்பத்துலேருந்தே சிவகார்த்திகேயனுக்கு ஒன்று அமைஞ்சிருக்கு, இல்லை அவர் அமைச்சிக்கிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ எதிர்நீச்சல் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். அதுக்கப்புறம் அவர் மாவீரன் அப்படிங்கிற டைட்டில் பண்ணியிருப்பார், வேலைக்காரன், அதுக்கடுத்து இப்போ பராசக்தி வரைக்குமே வந்து ஏற்கனவே வெற்றி படங்கள் கொடுத்த காக்கி சட்டை கமலோட படம், இப்படி பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து மாஸ் படங்களாக கொடுத்து அந்த டைட்டில் எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னொன்று ஒரு ஹீரோவுடைய பெயரை ரஜினி முருகன் வைக்கிறது அது ஒரு முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜில் தன்னை ஒரு ரஜினி ரசிகராக ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக கூட படையப்பா ரீரிலீஸ்க்கு அவர் போன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துச்சு. பல மேடைகளில் அவர் வெளிப்படையாகவே பதிவு பண்ணியிருக்காரு, நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்னு சொல்லி வெளிப்படையாக பேசினதெல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அஜித்தோடையும் அவர் தனக்கான ஒரு இணக்கத்தை காமிச்சிருக்காரு. ஒரு முறை இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் மேட்ச் நடந்தப்போ 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமரன் ஆடியோ லான்ச் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசும்போது வெல்கம் டு த பிக் லீக் சிவான்னு அஜித் சொன்னதா மேடையில் பதிவு பண்ணியிருப்பார். அவர் வந்து என்னென்னா விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இல்லை ரஜினி, கமல், இப்போ சூர்யா வரைக்கும் சிம்பு, தனுஷ்னு எல்லாருடைய பேர்களையும் எல்லா இடத்துலையும் அவர் பயன்படுத்திக்கிறார். எல்லா ரசிகர்களும் எனக்கு தேவை, நான் வளர்கிறதுக்கு எல்லாருமே தேவை, நான் வந்து யாரோ ஒருத்தரை பகைச்சிக்கிட்டு வளர முடியாதுங்கிறதையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரிஸ், அவரை வந்து சினிமா துறையில் ஒடுக்குறாங்க, அவர் மீது வந்து ஒரு வன்மம் இருக்கு, அவரை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. எமோஷனல் ஆயிடுவார் மேடைகள்லேயும், அதையும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே இருந்திருக்கு. அவருடைய படங்களில் வந்து வெற்றி தோல்வி இருந்த மாதிரி அவருடைய இமேஜை கட்டமைக்கிறதுலையும் அவர் வந்து சில விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் அவரை டார்கெட் பண்ணின விஷயங்களும் நடந்திருக்கு. அது ரெண்டுமே இருக்குன்னு நான் பார்க்குறேன். எது எப்படியோ இது வந்து ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு இருந்த கேமியோ வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் முன்னாடி அது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவோட மோதும் போது தானே இவருடைய கெப்பாசிட்டின்னு தெரியும். நான் 10 பேர் அடித்து டான் ஆகலடா, நான் அடித்த 10 பேருமே டானு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஜய் படத்தோட மோதி அவர் பெரிய வெற்றியை பெற முடியலன்னா கூட விஜய் படத்தோட வந்துட்டார், வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ அதோட சேர்த்து எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸையும் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் ஒருவேளை வந்து பராசக்தி படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் வந்து ஜனநாயகன் படம் நல்லா ஓடிடுச்சு, ரெண்டாவது அந்த படத்துக்கு நல்ல டாக் இருக்குது அப்படின்னா என்னதான் பராசக்தி படம் வந்தாலும் அதற்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா குடும்பங்களை பொறுத்தவரையில் ரிப்பிட்டேட்டிவ் ஆடியன்ஸ்ன்றது விஜய்க்கு எப்போதுமே உண்டு. அது இந்த படத்தில் வந்து எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விஜயுடைய அந்த கிளைமேக்ஸ் சீன்லேயோ ஏதோ ஒன்று வந்து ரொம்ப எமோஷ்னலாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
சாரையாக மக்கள் போய் பார்த்துடலாம் ஒரு தடவை என்னதான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போகக்கூடிய அந்த தன்மைன்றது அதிகமாகும். அப்போ வந்து பராசக்தி படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த மாதிரியான சூழல் போயிடும். ஒருவேளை வந்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகப்பே நம்ம வந்து பராசக்தியும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம பராசக்தி படத்துக்கும் வருவாங்க, அப்போ நம்மளால் வந்து ஓரளவு அந்த வசூலை வந்து உறுதிப்படுத்திட முடியும் அப்படின்றது கூட ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா பராசக்தி படத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வேணால் அது வந்து ஒரு டாக்காக இருக்கலாமே தவிர, நீங்கள் தெலுங்குலையோ இல்லை நார்த் இந்தியாவிலையோ கேரளாலேயோ இந்த படத்துக்கான அந்த டாக்குன்றது ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து பெரிய அளவில் பேசுகிறோம். வேர்ல்டு வைடாக பார்த்தாலும் ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய அந்த டாக், அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பராசக்திக்கு நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கருத்து என்ன? ஜனநாயகன் vs பராசக்தியில் எந்த படம் பந்தயம் அடிக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.